அடிஷனல் அரேஞ்ச்மெண்ட் தான் இந்த காம்பாக்ட் யான். இப்போ அதை விட்டுட்டு பயோவாஸுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு செல்லுலோசிக் ஃபைபர் என்பது இப்போ நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னா, உயிருள்ள பொருள். அந்த உயிருள்ள பொருளுக்கு உள்ள ஒரு செல்ஸ் இருக்குது. அதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம எலும்பு இருக்கு இல்லையா, எலும்புக்குள்ளே ஒரு மஜ்ஜை இருக்கும். அதுதான் நம்மளுடைய உயிர் ஆக்சுவலாக சொல்ல போனால். அதுலேருந்து தான் நமக்கு தேவையான எனர்ஜி, ஒயிட் செல்ஸு, ரெட் செல்ஸு, பிளட்டுக்கான எல்லாமே சமமாக சப்ளை ஆகிட்டுருக்கு. அது ஈக்குவலாக சப்ளை ஆகாத பார்த்தா நமக்கு எல்லா பிரச்சனையும் வருது. அப்போ உயிருங்கிறது எங்கே இருக்குது? அந்த எலும்பு கூட்டுக்குள்ளே இருக்க மாதிரி ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு தாவரத்துக்கும் ஒரு செல் உள்ளே இருக்கும். அதுதான் அதனுடைய உயிரினம். அந்த உயிரினம் வந்து என்றைக்கு சாகாது. அப்போ அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, செடிமெண்டேஷன் மூலமாக, ஃபெர்மெண்டேஷன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், அதை அந்த உயிரினத்தை உடைச்சி வெளியே வரணும். அதான் ஃபெர்மெண்டேஷன் பாங்க. அதாவது வந்து இப்போ பால் வந்து தயிராகிறது, தோசை மாவு புளிக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த உயிரினங்கள் அப்படியே வந்து உடைச்சிட்டு வெளியே வர்றது தான். இப்போ பயோகேஸுங்கிறோம். ஏன் பயோகேஸுங்கிறோம்?